Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Kirchhoff's current law பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Compute the current through resistor R3 if the 10 volt voltage source supplies a current of 3 ampere. இதுதான் கொடுத்திருக்கிற ப்ராப்ளம். இப்போ பாருங்க R2 வழியா flow ஆகுற current 2 ampere னு கொடுத்திருக்காங்க. R3 வழியா flow ஆகுற current I னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா R1 வழியா flow ஆகுற current எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 3 ampere னு கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க क्वेश्चनலயே இருக்கு. So voltage source supplies a current of 3 ampere. இந்த voltage sourceக்கு சீரிஸ்ல தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. So அதனால இது வழியா flow ஆகுற current வந்து 3 ampere. அப்ப இந்த பிரான்ச்ல என்ன currentன்னு தெரியும், இந்த பிரான்ச்ல என்ன currentன்னு தெரியும், இந்த பிரான்ச்லயும் தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொன்னீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவை தான் அப்ளை பண்ண போறோம். ஓகே? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கரண்ட் எல்லாம் மார்க் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட் ஒரு நோட் பாயிண்ட்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த நோட் பாயிண்ட் எடுக்கிறப்போ இந்த 3 ஆம்பியர்ங்கிறது மூவிங் டுவர்ட்ஸ், 2 ஆம்பியர் மூவிங் அவே. அதே மாதிரி ஐங்கிற ஆம்பியரும் வந்து நமக்கு என்ன ஆகுது, மூவிங் அவே. இந்த 5 ஆம்பியர் என்ன ஆகுது, மூவிங் டுவர்ட்ஸ். அப்போ 2 கரண்ட் வந்து டுவர்ட்ஸ், 2 கரண்ட் வந்து அவே. அவே அப்படின்னா நம்ம என்ன பொலாரிட்டி போடணும், நெகட்டிவ் போடணும். டுவர்ட்ஸ்ங்கிறப்ப பாசிட்டிவ் பொலாரிட்டி போடணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இந்த நோடை வந்து ஏக்கு பதிலாக நீங்கள் என்ன ரெப்ரசன்ட் வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே? இப்போ பாருங்க, இந்த 3 ஆம்பியருங்கிறது டுவர்ட்ஸுங்கிறதுனால ப்ளஸ் போட்டாச்சு. 2 ஆம்பியர் வந்து மூவிங் அவேங்கிறதுனால மைனஸ், ஐங்கிறது மூவிங் அவே அதனால மைனஸ். இந்த 5 ஆம்பியர் மூவிங் டுவர்ட்ஸ் தி நோட் பாயிண்ட் அதனால பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. வேற எந்த பிரான்ச்சும் இல்லை, வேற எந்த கரண்ட் சோர்ஸும் இல்லை. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ என்ன வருது பாருங்க, 6 ஆம்பியர்னு வருது. இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை வந்து 4 மார்க்ஸில் கேட்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு லக் இருக்கு அப்படின்னா 13 மார்க்ஸில் கூட கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.